ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் குலதெய்வம் இப்போது உன்னை தேடி உன்னிடம் பேசுவதற்காக எதற்காக வந்தேன் தெரியுமா? இப்போது உனக்கான நல்ல நேரம் தொடங்கப் போகிறது. இனிமேல் நீ எதை தொட்டாலும் பொன்னாக மாறும். நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக ஜெயமாக மாறப்போகிறது. அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்ற முக்கிய குறிப்புகளை உனக்கு உணர்த்தும் விதமாகவும் உனக்கான வாழ்க்கையின் வழிகாட்டலாக நான் இருக்கக்கூடிய விதத்திலும் தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். உன் தன்மானத்தை இழந்துதான் நீ ஒருவருடன் பழக வேண்டும் என்ற அவசியத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லை என் செல்லமே. தன்மானத்தை இழந்து அவர்கள் காலுக்கு கீழ் நின்று நீ வேலை செய்யக்கூடிய அளவிற்கு உனக்கு தகுதியும் திறமையும் கூட இல்லாமல் இல்லை. எல்லாரிடத்திலும் நீ தன்மானத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நடந்து கொண்டாலே உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியும் பெருமையும் பெருமிதமும் மதிப்பும் மரியாதையும் கூட தானாக வந்து சேரும். இல்லையெனில் நீ தன்மானத்தை இழந்துதான் அவர்களுடன் கூட இருக்க வேண்டும் என நீ நினைத்தால் அப்படிப்பட்ட உறவே உனக்கு அவசியமில்லை. கடைசி வரையிலும் அவர்கள் உன்னை அடிமையாக நினைத்து வேலை வாங்கத்தான் பார்ப்பார்கள். முடிந்த அளவிற்கு தன்மானத்தோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை வாழப்பார். எல்லா விஷயங்களையும் உனக்காக உன் வராகி அம்மா நான் சரி செய்வேன் என் செல்லமே. மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து இது எல்லாம் நம்மிடம் இருக்கிறதா என நீ யோசிக்கிறாயே தவிர உன்னிடம் இருப்பவை பல பேரிடம் இல்லை என்பதை எப்போதாவது யோசித்திருக்கிறாயா? உனக்கு கிடைத்திருப்பதே ஒரு அற்புத வாழ்க்கைதான். இது கூட இல்லாமல் இன்னும் இந்த பூவுலகில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நீ அறிவாயா? உனக்கு சரியான உணவும் உடையும் உறைவிடமும் எல்லாவற்றையும் நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இதற்கு கூட வழியில்லாமல் இன்னும் எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் எல்லாவற்றிற்கும் கஷ்டப்படுபவர்களாகவும் கண்ணீர் வடிப்பவர்களாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய நான் அவர்களை ஏன் சும்மா விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? அவர்கள் செய்த கர்ம வினையை கழித்து கொண்டிருக்கிறார்கள். நீ உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் கழித்து முடித்ததாலும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதிலிருந்து மூழ்கி மீண்டு வருவதற்காகவும் உனக்கு துணையாய் நான் இருந்ததால் இப்போது உனக்கான எல்லா துயர காலங்களும் முடிந்து நல்ல காலம் வரப்போகிறது. இனிமேல் உனக்கான விஷயங்களை பார்த்து கவனமாக செய்து கொள்ளேன் செல்லமே. மற்றவர்களும் இருப்பதை பார்த்து நீ ஏங்காத அளவுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் வாரி வழங்குவேன். அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் உன் இதயத்தில் உன் வராகி அம்மா நானே வந்து குடியேறுவேன் என் செல்லமே. இனி நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. மற்றவர்களையும் அவர்களது செயல்களையும் பார்த்து நீ வருத்தப்படுவது எனக்கு தெரியும். இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? இவர்களுக்கு கொஞ்சம் கூட அன்போ பாசமோ இரக்கமோ மனிதாபிமானமோ இல்லையா? இவர்களை மனிதர்கள் தானா என்னை வருத்தப்படுவதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் இப்படித்தான் என விலகிவிடுவதுதான் நல்லது. அவரவர்கள் பாவ புண்ணியத்தை கழிப்பதற்காக அவர்கள் கஷ்ட வாழ்க்கையை கவனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ ஏன் அவர்களை பற்றி யோசிக்கவும் விமர்சனம் செய்யவும் வேண்டும்? அவர்கள் பாவத்தை கழிப்பதற்கான வழியாகத்தானே இப்போது கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதையெல்லாம் கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும்போது நீ ஏன் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்ற கேள்விக்குறியை வைக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது? நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும்? உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசி என் செல்லமே. உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து ஐயோ ஏமாந்து விட்டோமே என தலை குனிந்து நின்று கொண்டே இருக்காதே. அதற்கு பதிலாக என்னை ஏமாற்றியவர்களை இறைவன் பார்த்து கொள்வார். எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் எனக்கு இல்லை என கர்வத்தோடு தலை நிமிர்ந்து உன் வேலைகளை செய்து கொண்டு முன்னேறி போய்கொண்டே இரு. துணிவும் தைரியமும் என் மீது பக்தியும் பாசமும் உனக்கு இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகவோ ஓய்ந்து போகவோ மாட்டாய். அப்படி நான் உன்னை தனியாய் தவிக்க விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. இப்போது உன் கைகளை பிடித்து உயர்த்தி உனக்கான வெற்றியை அறிவிப்பதற்காகத்தானே உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இனி எல்லாம் சரியாகும் என நம்பு. இப்போது உனக்கான வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வருவதற்காக தான் உன் குலதெய்வமும் நானும் சேர்ந்தே வந்திருக்கிறோம். நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி, தவறி விழுந்தாலும் சரி, யாராவது வந்து உதவி செய்வார்கள், யாராவது வந்து கை கொடுத்து காப்பாற்றுவார்கள் என யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து நிற்காமல்
தானாகவே எழுந்து நின்றுவிடு என் செல்லமே. ஏனெனில் ஐயோ என நீ கூச்சல் போட்டால் அதை கொண்டாடுவதற்காக ஒரு கூட்டமே இங்கு காத்து கிடக்கிறது. யார் எப்போது கீழே விழுவார், யார் மீது ஏறி நாம் வெற்றி பெறலாம் என காத்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ கீழே விழுந்தது கூட யாரும் அறியாத அளவிற்கு உடனே எழுந்து நின்றுவிடு. உடனே உன் வாழ்க்கையில் சாதனை படைப்பதற்கும் ஜெயிப்பதற்குமான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடு என் செல்லமே. மற்றவர்கள் உன் வசதியை பொறுத்து உனக்கு மதிப்போ மரியாதையோ கொடுக்கட்டும். ஆனால் நீ பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக நினைத்து விடாதே. ஏனெனில் இந்த மனித வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது. நொடியில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறும் என் செல்லமே. தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் இழப்புகளையும் தாங்கிக் கொண்டு நீ நிலைகுலையாமல் நிற்கிறாய் என்பதே வெற்றியின் அறிகுறிதானே. இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என சொல்லக்கூடிய விதத்தில் இப்போது உனக்கான வெற்றியை நான் கொடுக்கிறேன். துணிவோடு வாழ்க்கையை வாழ தயாராகு. நிச்சயமாக உனது உழைப்பின் மூலமாகத்தான் நீ உயரப்போகிறாய். நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய், மனதில் எவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வெற்றி பெற துடிக்கிறாய், எல்லார் கண் முன்னாலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என நினைப்பு உனக்குள் எப்படி ஆராய் பெருகி ஓடுகிறது என எல்லாம் எனக்கு தெரியும். அது அத்தனையும் உனக்கு நான் செய்து காட்டுவேன். உன் வாழ்க்கையில் செய்து கொடுப்பேன். உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன். மனதளவில் வலிமை கொள் என் செல்லமே. உன்னை வீழ்த்த இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ வாழ்வதால் எவ்வளவோ பேர் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் இனிமேல் அப்படி ஒரு தவறான சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ உருவாகாத அளவிற்கு இப்போது நீ மனதளவில் மிக பெரிய அளவில் பக்குவப்பட்டு விட்டாய். இவர்களிடம் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என தெளிவும் உனக்குள் வந்துவிட்டது தானே. உன்னை மதிக்காதவர்களை பற்றி கவலை கொள்ளாமல், உன்னை பெரிதாய் மிக மரியாதை கொடுக்காதவர்களை பற்றி யோசிக்காமல், கண்டுகொள்ளாமல் கடந்து போக கற்றுக்கொள். எல்லா மனிதர்களும் தானாக உன்னை தேடி வருவார்கள். உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு நடக்க வேண்டியதும் நிச்சயமாக உன் விருப்பம் போல் நல்லபடியாக நடந்து முடியும். உன் வராகி அம்மா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நானும் உன் குலதெய்வமும் உன் குலமே செழித்து தலைத்து வளைந்து வானோங்கி நிற்பதற்குண்டான வேலைகளை நிச்சயமாக செய்வோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கிறது. உன் வராகி அம்மா எப்போதும் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாய் உன்னுடனேயே தான் இருக்கப் போகிறேன். இனி உன் வாழ்க்கை அழகாய் அற்புதமாய் மாறத்தான் போகிறது. எதற்கும் கலங்காதே. யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் பொறுத்து கொண்டு கடந்து போக கற்றுக்கொள் என் செல்லமே. ஏனெனில் இந்த துன்பத்திற்கு பிறகு மிகப்பெரிய இன்பம் வரும் என்பதை புரிந்துகொள். நான் ஒருபோதும் உன்னை தனியாய் தவிக்க விட மாட்டேன் என வாக்கு கொடுத்திருக்கும் போது எப்படி உன்னை துன்பத்தில் விட்டு விலகுவேன்? நிச்சயமாக உன்னை சீரும் சிறப்புமாய் பேரும் புகழுமாய் வாழ வைக்கத்தான் போகிறேன். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நல்லபடியாகவே நடந்து முடியும். நீயும் உன் வாழ்க்கையை இன்பமாய் சந்தோஷமாய் அனுபவித்து வாழப்போகிறாய். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.